திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றாரு. கிரிவலம் வரும்போது தன்னுடைய தொண்டர்களோட கிரிவலம் சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போ ரமண மகரிஷியோட சீடர்கள் எதிர்பூர்வமாக வருகிறார்கள். அவங்கள பார்த்துட்டு மகா பெரியவர்தான் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாங்க. நாங்கள் ரமணருடைய சீடர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மகா பெரியவரும் மௌனமாக அவர்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுறார். உடனே இந்த ரமணனுடைய சீடர்களுக்கு ஒரு மனசில் சங்கடம் ஏற்பட்டது. அவங்களும் ஆசிரமத்துக்கு வந்து ரமணரை பார்த்து சொல்கிறாங்க, காஞ்சி மகா பெரியவர் வந்திருக்காரு, கிரிவலம் போய்கிட்டு இருக்காரு, நாங்கள் ரமணனுடைய சீடர்னு சொல்கிறோம், ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிவிட்டு உங்களை பற்றி ஒன்றுமே கேட்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு குறையாக சொல்லுகிறார்கள். உடனே ரமணரை சிரித்து கொண்டு சொல்லுகிறார், காஞ்சி மகா பெரியவர் திருவண்ணாமலையில காலடி எடுத்து வைக்கும் போதே என்னிடம் நலம் விசாரித்து விட்டார் அப்படிங்கிறார். நாங்கள் பேசிக்கிட்டோம், நயன பாசையில் நாங்கள் பேசிக்கிட்டோம், அந்த அதிர்வலைகள் மூலம் நாங்கள் பேசிக்கிட்டோம். அதான் சித்தர்கள்லாம் அப்படி தான் பேசிக்குவாங்க. நேராக வந்து பேசுகிறோன்னா அதுதான் என்ன அலைகளை வந்து அவங்க அந்த என்ன அலைகளின் மூலமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கொள்வார்கள். ரமணரும் சிரித்து கொண்டே சொன்னார், நான் மகா பெரியவர் திருவண்ணாமலையில காலை எடுத்து வைத்த உடனே என்னிடம் பேசிவிட்டார், நாங்கள் நலம் விசாரித்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறார் சிரித்து கொண்டு. இதுக்கு ஏன்னா போய் கவலைப்பட்டுக்கிறீங்க அசடுகளா அப்படின்னு சொல்லி தொண்டர்களை அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, சித்தர்களை பொறுத்தவற்றிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு முறை திருவண்ணாமலை விசிறி சாமியார் எல்லாருக்கும் தெரியும், ராம் சுரத்குமார் விசிறி சாமியார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராம் சுரத்குமாரை ஒரு முறை அழைத்து வர சொன்னார் காஞ்சி மடத்திற்கு. உடனே தொண்டர்கள் போய் அந்த விசிறி சாமியார் எனப்படுகின்ற ராம் சுரத்குமாரை வந்து மடத்துக்கு அழைத்து வந்தார்கள். காஞ்சி மகா பெரியவருக்கு முன்னால் வந்து அவர் அமர்ந்தார். காஞ்சி மகா பெரியவரும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இவர் வந்து ஒரு முகவரி இல்லாமல் பிச்சைக்காரரை போல அமர்ந்திருக்கிறாரே, இவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மடத்தை நாம் உருவாக்கி கொடுப்போம், அந்த மடத்தில் அவரை சேவை சாதிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு ஒரு எண்ணத்தோடு விசிறி சாமியாரை அழைத்திருந்தார். விசிறி சாமியாரும் அவரும் எப்படி பேசி கொண்டார்கள் என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.